மகா, அம்மா கம்பெனி ஆரம்பிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்களேன்னு ஃபீல் பண்றியா? ஏய், என்னாச்சு மகா? எதுக்காக அலற? கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு அம்மா சம்மதிக்க மாட்டாங்கன்னு நமக்கு தான் முன்னாடியே தெரியுமே. ஏய், அவங்க கோவம்னா 2 நாளைக்கு தான், அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிடுவாங்க. நான் அதை நினைச்சு அழலைங்க. வேற பேச்சோட பேச்சா உங்களை வேலையை விட வச்சு 50 லட்சத்தை தொலைச்சிட்டேன்னு சொன்னாங்க. இவ்வளவு நம்பி வீட்டை சந்தில நிறுத்த போறியான்னு வேற கேக்குறாங்க. மகா, ஏதோ கோவத்துல சொன்னதை போய் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறியே? அவங்க எப்பவுமே இது போல பேசுறவங்க தானே? அதுதானங்க எப்பவும் உங்க மனசுல இருக்கு, அதனால தானே பேசுறாங்க. அந்த கோவம் மனசுல இருக்கிறதுனாலதான் அன்னைக்கு தங்கச்சியையும் என் குடும்பத்தையும் அவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசினாங்க. அதனால தானங்க இப்ப வரைக்கும் என் வீட்டுக்கு என்னால போக முடியல. மகா, அந்த பணத்தை மீட்டு கொடுக்காத வரைக்கும் அந்த பழி சொல் என்ன துரத்துக்கிட்டே தான் இருக்கும். நானும் வீரப்பா சொல்லிட்டேன். ஆனா அந்த பணத்தை மீட்டுறதுக்கான வழிதான் என்னன்னு எனக்கு தெரியல. இப்ப சாரும் உயிரோட இல்ல, அஸ்வின் ஜெயில இருக்கான். இல்லாத பணத்தை நான் எப்போ மீட்டு அத்தைக்கிட்ட கொடுக்க போறேன்? என் மேல விழுந்திருக்கிற பழிய நான் எப்பங்க துடைக்க போறேன்?